ஃபஸ்ட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி பேப்பரில் கோடு போட்டுக்கிறோம். இது எதுக்குன்னா பின்னாடி மடிக்கிறதுக்கு. இந்த பின் கழுத்தளவு எடுத்து கரெக்டாக வச்சுக்கிறோம். கரெக்டான அளவு தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு எடுத்துடுறோம். இப்போ பேக்கோட ஹைட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இங்கே இருந்த கோட்டில் இருந்து நீங்கள் வச்சு பார்க்குறப்ப கரெக்டான அளவு தைக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஜாக்கெட்டோட அளவு 22.5, ஃப்ரண்ட்டில் 1 இன்ச்சு கம்மி. இப்போ இந்த மாதிரி இந்த கோட்டில் நம்ம ஒரு அளவு மார்க் பண்ணிக்கிறோம், ஹைட்டோட அளவு. இப்போ இது பின்னாடி அளவு, இது நம்ம எடுத்து வச்சலாம், இப்போ தேவையில்லை. நம்ம எப்பயுமே ஜாக்கெட்டு வெட்டும்போது ஃப்ரண்ட்டு கழுத்து அளவு என்ன, பின்னாடி கழுத்து அளவு என்ன அப்படின்றத தனித்தனியாக தான் நம்ம எடுக்கணும். எடுத்த உடனே பின்னாடி வெட்டக்கூடாது, முன்னாடி தான் வெட்டணும். இப்போ ஃப்ரண்ட்டு கழுத்தோட அளவு என்ன அப்படின்னு பார்க்குறோம்னா, இந்த 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணி இதை நீங்கள் தெளிவாக 2 கழுத்தையும் இப்படி வச்சு பார்க்குறப்போ எந்த அளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த அளவு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த தையல் இருக்கு இல்லையா, இதனோட இது கரெக்டாக நம்ம சென்டர் வச்சு நம்ம பார்க்கும்போது ஷோல்டர் கரெக்டாக நம்ம வச்சுக்கணும். இந்த வளைவு எப்படி வருது அப்படின்றத தெளிவாக நீங்கள் எடுத்துக்கணும். கரெக்டாக இருக்குது, இந்த தையலில் இருக்குது. இந்த எக்ஸ்ட்ரா துணி வந்து நீங்கள் கணக்கில் வைக்கக்கூடாது. கரெக்டான அளவில் நீங்கள் இப்படியே வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், இங்கே தையல் இருக்குது, அந்த தையலே லாஸ்ட்டில் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி கழுத்தோட ரவுண்டு பாருங்கள் இங்கே இருக்குது. எந்த துணியும் நான் எக்ஸ்ட்ரா விடலை, ஏன்னா கழுத்து தைக்கும் போது நீண்டுரும். அதனால் இருக்கிற அளவை அப்படியே வைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான அளவு இது. இப்போ நீங்கள் இதை மார்க் பண்ணுறீங்க. இது ஒரு சைடு மார்க் பண்ணிட்டீங்க, அடுத்த சைடு செக் பண்ணி பார்த்துக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு உங்களுக்கு வந்து இது பெருசாகவும் அது சின்னதாகவும் வரும். இப்போ நீங்கள் செக் பண்ணுறப்ப பாருங்கள், இந்த தையல் இருக்கு இல்லையா, இந்த தையல் வந்து இந்த எட்ஜில் முன்னாடி தான் வைக்கணும். இதுக்குன்னு தனியாக நீங்கள் வந்து வைக்கக்கூடாது. பாருங்கள், கரெக்டாக நீங்கள் இந்த அளவு வச்சு இப்படி பார்க்குறப்ப எப்படி நீங்கள் பிடிச்சிங்களோ அந்த அளவு கரெக்டாக உங்களுக்கு இந்த 1/4 இன்ச்சு ஷார்ட்டேஜில் வந்து நிற்கும். இது முக்கியமான அளவு. இது இப்போ ஜாக்கெட்டோட கழுத்து நம்ம கரெக்டாக எடுத்துருக்குறோம். இந்த ஷோல்டரில் நம்ம என்ன பண்ணால் தைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 1/4 இன்ச்சு இந்த பக்கம் தள்ளிக்கணும். நம்ம வெட்டுறப்போ இப்படி தான் வெட்டணும். இப்போ கரெக்டான அளவில் வெட்டக்கூடாது. நம்ம இங்கே வெட்டினோன்னா நம்ம தைக்கிறப்ப இங்கே போயிடும். இது நீங்கள் மெயினாக இது பண்ணிக்கணும். இப்போ இந்த கழுத்தோட அளவு நம்ம வெட்டியாச்சு. அடுத்தது நீங்கள் இங்கே வைக்கக்கூடாத அளவு இங்கே தான் வைக்கணும். 1/4 இன்ச்சு இந்த பக்கம் தான் வரணும். அந்த பக்கம் 1/4 இன்ச் தைக்கிறதுக்கு துணி நம்ம அந்த பக்கம் விட்டுறணும். இப்போ நீங்கள் கட்டிங்கில் கரெக்டாக நீங்கள் போட்ட கோடு இது கரெக்டான ஷோல்டர் அளவு நீங்கள் எடுத்துட்டீங்க. தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி இருந்தால் போதும். இப்போ இந்த கோடு நேராக வச்சு நீங்கள் இது போட்டுக்கிறீங்க. இப்போ பின்னாடி அளவு நம்ம கோடு போட்டோம் இல்லையா, அந்த அளவு ஃப்ரண்ட்டில் கொண்டு வர்றோம். எப்படின்னா, இப்போ நீங்கள் சரியான அளவில் வச்சுக்கிறீங்க. பாருங்கள், இங்கே தையல் இருக்குது, இதுலேருந்து கொஞ்சம் கீழே வச்சுக்கணும் ஒரு 1/4 இன்ச்சு தைக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த அளவு கரெக்டான அளவு நம்ம தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கணும். இப்போ இந்த அளவு நம்ம நேராக மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த அளவும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஜாக்கெட்டோட அளவு என்னன்னா 22.5, அதில் பாதி 11.25. இது பின்னாடி அளவு 11.25. இப்போ நான் மார்க் பண்ணுறேன். இப்போ மார்க் பண்ண அளவு 11.25. இப்போ நம்ம ஜாக்கெட்டோட அளவு என்னன்னா பாருங்க 22.5, ஃப்ரண்ட் வந்து 1 இன்ச்சு கம்மி. அதை நீங்கள் இங்கே கொண்டு வரணும். பின்னாடி அளவு 11.25. இப்போ 1 இன்ச்சு வந்து நீங்கள் பாருங்க மார்க் பண்ணிக்கணும். இது பின்னாடி அளவு, இது முன்னாடி அளவு. இது கவனமாக நம்ம மார்க் பண்ணிக்கணும். இந்த ஜாக்கெட்டோட கட்டிங் இந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா, இது 1 இன்ச்சு அந்த மாதிரி கணக்கு வேணாம்.